ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ரெட் லைன் ரூட்டோட ஒர்க் அப்டேட் தான். இந்த ரெட் லைன் ரூட் பார்த்தீங்கன்னா மாதவரம் மில்கனில் தொடங்கி சோழிங்கநல்லூர் வரைக்கும் வரப்போகுது. இப்போ இதில் வந்து நம்ம செந்தமஸ் மவுண்ட்ல என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம முகலிவாக்கத்தில் தொடங்கி செந்தமஸ் மவுண்ட் வரைக்கும் என்னென்ன வேலைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே. அதை வந்து மேலே கார்ட்லையும் ஆட் பண்ணுறேன், எண்ட் ஸ்க்ரீன்லையும் ஆட் பண்ணுறேன். அது பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த காலம் ஒர்க் போயிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போதைக்கு ரொம்ப பிஸியாகவே வேலைகள் போயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா அங்கங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சென்னை சென்ட்ரலுக்கு அப்புறம் ஒரு மல்டி மாடல் டிரான்சாக்ஷன் ஹப் அப்படின்னா அது செந்தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் தான். ஏன்னா இங்கே வந்து எம்ஆர்டிஎஸ் ரூட் இருக்கு, மெட்ரோ ஏற்கனவே கிரீன் லைன் லைவ்ல இருக்குது, ரெட் லைனுக்குரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது, பக்கத்தில் சபர்பன் ட்ரெயினும் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால சென்னையில் சென்ட்ரலுக்கு அப்புறம் ஒரு மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் ஹப்னா அது வந்து செந்தாமஸ் மவுண்ட் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெட் லைனுக்கான அந்த ஸ்டேஷன் பில் பண்ணுற வேலைகள் போயிட்டு இருக்குது. ஏற்கனவே பழைய ஸ்டேஷன் இதில் கிரீன் லைனுக்குரிய ஸ்டேஷன் இருக்குது, அதுக்கு பேரலாகவே பில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே போயிட்டு இருக்க வேலை அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு காலம் பில்ட் பண்ணியிருக்காங்க பிளாட்ஃபார்ம் லெவல் வரைக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த காங்கோஸ் லெவலில் இந்த பீன் ஆட் பண்ணுறதுக்காக அதுலேயும் அந்த பாட்டம் பில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த செந்தமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷனில் இந்த வேலைகள் தான் போயிட்டு இருக்குது. அப்படியே தொடர்ந்து போகும்போது நம்மளுக்கு வந்து காலம் கம்ப்ளீட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பியர் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதில் லாஸ்ட்டில் அந்த ஒரு சில காலம் வந்து இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில காலம் இப்போ தான் பேஸ்மெண்ட்டே போட்டிருக்காங்க. வாங்க அதெல்லாம் திறந்து பார்க்கலாம். இந்த காலம் ஒர்க் முடிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து கர்டர் ஏற்கனவே இங்கே ரெடியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த ரைட் சைடில் நிறைய கர்டர் பிளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே ஸ்டீல் கர்டர் தான். ஸோ இந்த காலம் ஒர்க் முடிஞ்சோடனே இமீடியட்டாக அதை பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை குயிக்காக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு அந்த எம்ஆர்டிஎஸ் ரூட் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் க்ரீன் லைனோட எண்ட் ஸ்டேஜ் அதுவும் பார்க்க முடியும். அப்புறம் அங்கே வந்து ரெட் லைனுக்குரிய வேலைகள் போயிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் பில்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு பைலிங் பண்ணியிருக்காங்க. அந்த இது பைலிங் மட்டும் தான் இதில் முடிஞ்சிருக்கு. இப்போ பைல் கேப் போடணும், அதுக்கு மேலே காலம் எழுப்பணும். பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து அந்த பைல் கேப் போட்டு மேலே அந்த காலம் எழுப்புறதுக்காக கம்பி மேலே வரைக்கும் வளர்த்து விட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு செந்தமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு இருக்குது. வாங்க திறந்து போவோம். இந்த செந்தமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷனை கிராஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே சபர்பனுக்குரிய ரூட் இருக்குது, அதுக்கு மேலே எம்ஆர்டிஎஸ், அதுக்கு மேலே மெட்ரோ ரூட் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதை திறந்து நம்ம போகும்போது இந்த திலைகங்கா நகர் சபை பக்கத்தில் இந்த ரோடு ஃபுல்லாமே ஒரே பம்பியா, அதாவது நம்ம போகும்போது ஒரே ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப நாளாகவே அப்படி தான் இருந்தது. பட் இப்போ அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஏற்கனவே இருக்க அந்த காங்கிரீட் ஃப்ளோரிங்லாம் எடுத்துட்டு திரும்ப ஃப்ளோரிங் பண்ணுற வேலைகள் போயிட்டு இருக்குது. ஜஸ்ட் அதையும் கேப்சர் பண்ணி போட்டிருந்தேன். அப்படியே தொடர்ந்து போகும்போது நம்மளுக்கு வந்து கண்டினியூவாக அந்த கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது.
இந்த காலம் வந்து நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்க அந்த சைட்ல அந்த டைரக்ஷன்ல இருந்து பார்த்தோம். இப்போ வந்து அதர் டைரக்ஷன்ல இருந்து பார்க்குறோம். இதில பார்த்தீங்கன்னா, அந்த காலம் மேல வரைக்கும் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் பக்கத்தில வந்து இப்ப தான் பேஸ்மெண்ட் போட்டுருக்காங்க. அதிலிருந்து இனிமே தான் காலம் எழுப்பி வரணும். அதே மாரி 2 அடுத்தடுத்து இருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து ஆதம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. பட் ஆதம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு எம்ஆர்டிஎஸ்க்கு இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷன் அப்டின்ட்டு குடுத்துருக்காங்க. பட் இங்கருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் நம்மளுக்கு ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, வானுவம்பேட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு தான் ரொம்ப க்ளோஸா இருக்குது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்டேஷன் பில்ட் பண்றதுக்காக ஒவ்வொரு பில்லரும் ரொம்ப அந்த ஸ்கொயர் ஷேப்ல நல்லா போல்டா போட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இந்த இடத்துல போயிட்டு இருக்குது. ஸோ வாங்க அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். அப்படியே தொடர்ந்து போகும்போது ஒரு சில காலம் இப்ப தான் வந்து பேஸ்மெண்ட்ல இருந்தே மேல கொண்டு வரத பார்க்க முடியுது. ஒரு சில காலம் மேல வரைக்கும் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே தொடர்ந்து போவோம். ஒரு 3, 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த லொகேஷன் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இதில வந்து இந்த காலம் பில்ட் பண்றதுக்காக ஒரு பேஸ்மெண்ட் அதாவது பைலிங் பண்ணி பைல் கேப் போட்டிருக்காங்க. ஸோ மேல வந்து காலம் பில்ட் பண்றதுக்காக இந்த கம்பி கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த டைம்ல இது ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. பட் இப்போ ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுக்கும்போது இது இல்லவே இல்ல. இப்போ வந்து அது எல்லாமே தொடங்கி போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து காலம் போட்டு பியர் கேப் ஆட் பண்ணியிருந்தாங்க. கர்டர் எதுவுமே பிளேஸ் பண்ணாம இருந்தது. இப்போ கன்டினியூவா கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதான் ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 காலத்துல இன்னும் கர்டர் பிளேஸ் பண்ணல. நம்ம வியூவர் ஒருத்தர் இந்த ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதனால இதில் வந்து அந்த எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனையும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத சுற்றி போய் பார்த்துட்டு வரலாம். இந்த ஆதம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. மேல வந்து மெட்ரோ ஒர்க் போயிருக்கிறதுனால, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக உள்ள என்டர் ஆகுறதுக்காக அதில லைட்டா ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த கேப் வழியா தான் உள்ள போனேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இதில வந்து இந்த ஸ்டெப்ஸு ஃபுல்லாவே டஸ்ட்டா தான் இருந்தது. இதில வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து அதாவது ஒரு 2 ஃப்ளோர் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம இந்த சைடு ஸ்டேஷன்லேருந்து அந்த சைடு போறதுக்கான ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்புறம் இது வந்து நான் 2ண்ட் ஃப்ளோர்ல பிளாட்ஃபார்ம் லெவல்ல இருக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்டு, எஸ்கலேட்டர் 2மே இருக்குது. பட் எதுவுமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்ல. அப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே நீட் அண்ட் கிளீனா இருந்தது.
நீங்க இந்த ரூட்ல இதுக்கு முன்னாடி டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா, அப்போ பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டேஷன் வந்து பிரம்மாண்டமா சும்மா வேற லெவல்ல இருக்கும். இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா இல்லாம கொஞ்சம் வளைஞ்சு இருக்கும். ஸோ, அதுதான் இந்த ஸ்டேஷன்ல ஒரு மேஜர் ப்ராப்ளமா சொல்லியிருக்காங்க. இது வளைஞ்சு இருக்கிறதுனால, இந்த பிளாட்ஃபார்முக்கும், ட்ரெயின்ல இருந்து இறங்குற இடத்துக்கும் ஒரு கேப் இருக்கிறதுனால, இப்போதைக்கு இந்த இடத்துல ட்ரெயின் நிக்காம ஸ்கிப் பண்ணி போகுது. ஸோ, பட் வந்து ஸ்டேஷன் எல்லாமே சும்மா சூப்பரா இருந்தது. பட் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஒர்ஸ்ட்டா தான் இருந்தது. மேபி பீப்பிள் யாருமே யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட மெயின்டெனன்ஸே இல்லாம இருந்தது. ஸோ, இந்த ஸ்டேஷன கிராஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து மெட்ரோ ட்ரெயின் அந்த கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். அதாவது ரூஃப வந்து கட் பண்ணி அதுக்கு நடுவுல இந்த கர்டர பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்த ஓவர் ஹெட் எலக்ட்ரிக் லைனுக்கு மேல ஜஸ்ட் ஒரு 3, 4 ஃபீட்டுக்கு மேல தான் நம்மளுக்கு அந்த மெட்ரோக்குரிய கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, நாங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் போயிட்டு இருந்தது. ஜஸ்ட் அத கேப்சர் பண்ணியிருந்தேன். இந்த எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே ஜஸ்ட் மெட்ரோ ஒர்க்க கவர் பண்ணியிருந்தேன். இந்த எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன்ல எவ்ரி 30, 40 ஃபீட்டுக்கு ஒரு ஃபேன் ஃபிட் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து மொபைலிங் சார்ஜர் பாயிண்ட்டும் குடுத்திருந்தாங்க. பக்கத்திலே மொபைல் ஹோல்டரும் குடுத்திருந்தாங்க. ஸோ, ஃபெசிலிட்டீஸ்லாம் சூப்பரா இருந்தது. அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஒரு வாட்டர் அதாவது ட்ரிங்கிங் வாட்டருக்கும் டேப் வச்சிருந்தாங்க. இது எல்லாமே புதுசா தான் வச்சிருந்தாங்க. நான் தண்ணி வராதோ அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். பட் வாட்டர் கனெக்ஷன்லாம் இருக்குது. பட் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. இந்த ஆதம்பாக்கத்துல ஏன் இங்க ட்ரெயின் நிக்க மாட்டேங்குது அப்படின்னா, ஸோ இப்ப இந்த ட்ரெயின் போகும்போது இந்த பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்கும் நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இது வந்து சின்ன பசங்க வந்து அதுல விழுறதுக்காக வாய்ப்புகள் நெறைய இருக்குது. பெரிய ஆட்களும் அதுல கால் விட்டாங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி இஷ்யூ இருக்கிறதுனால இப்போதைக்கு இங்க வந்து எந்த ட்ரெயினுமே நிக்கல. ஸோ ஆனா இன்னும் அத சரி செய்றதுக்கு எந்த ஒரு வேலையும் தொடங்கல. ஸோ அதனால அடுத்த சில மாசங்களுக்கு இந்த ஆதம்பாக்கத்துல நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்போ வந்து எஸ்கலேட்டர் எல்லாமே ரெடியா இருக்குது. பட் எதுவுமே யூஸ் அதான் ரன்னிங் கண்டிஷன்ல இல்ல. ஃபுல்லாவே டஸ்ட் ஃபார்ம் ஆகி கிடக்குது. ஸோ அதெல்லாம் திரும்ப ரீவொர்க் பண்ணா தான் அத யூஸ் பண்ண முடியும். அதுபோக லிஃப்ட்டுமே இருக்குது. பட் எதுவுமே ஆப்பரேஷன் கண்டிஷன்ல இல்ல. இங்க எதுவுமே மெயின்டெனன்ஸ் பெட்டரா இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட்டா தான் இருந்தது. இப்போ மேல ஒரு சில எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் கிராஸ் பண்ணி போனத பார்த்துருப்பீங்க. அதுல வந்து ஒரு ட்ரெயின் வந்து இந்த ஸ்டேஷன்ல நின்னுச்சு. ஏன்னா வந்து சிக்னல் கிடைக்கல. அதாவது டுவர்ட்ஸ் செந்தமஸ் மவுண்ட நோக்கி போயிட்டு இருந்த ட்ரெயின் வந்து சிக்னல் கிடைக்கல அப்படின்னுட்டு இங்கேயே நின்னுருச்சு. அதுல வந்து 2 பேர் ஏறுனாங்க. ஸோ ஒருத்தங்க வந்து சுவிட்சர்லாந்த சேர்ந்த ஒருத்தங்க இங்க இறங்கிட்டாங்க. ஸோ இது அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. வேளச்சேரியில இறங்குறவங்க வந்து அடுத்து ஒரு ஸ்டேஷன் இல்லாம 2ண்ட் ஸ்டேஷன் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. பட் அவங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஸ்டேஷன்ல ட்ரெயின் இருந்ததுனால இதுதான் சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்ட்டு இறங்கிட்டு என்கிட்ட வந்து கேட்டாங்க, எங்க மெட்ரோ ஸ்டேஷன் எங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் தான் திரும்ப அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது வந்து ஆதம்பாக்கம் ஸ்டேஷன். ஸோ இங்க வந்து மெட்ரோ இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல. ஸோ உங்கள சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன்ல கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன்ல அவங்கள ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் 2ண்ட் ஃப்ளோர்லேருந்து 1st ஃப்ளோரில் அந்த சைடு ஸ்டேஷனுக்கு நம்ம சேஞ்ச் ஆகி போக முடியும். ஸோ அது ஜஸ்ட் காட்டியிருந்தேன். ஸோ இப்போ வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு போகிறதுக்கு லிஃப்ட்டு, எஸ்கலேட்டரு எல்லாமே இருக்குது. பட் எதுவுமே ஆப்ரேஷன் கண்டிஷனில் இல்லை. அண்டு இந்த ஃப்ளோரிங் எல்லாமே ரொம்ப டஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. இப்போ இந்த ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் கிராஸ் பண்ணி இந்த சைடு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போதைக்கு அந்த காலம் பில்ட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து காலம் அதை பியர் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நடக்குது. பட் பக்கத்தில் தான் இன்னும் இப்போ தான் வந்து பேஸ்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனில் இன்னொரு சைடு அதாவது டுவர்ட்ஸ் கிண்டி போகிறீங்கன்னா அந்த டைரக்ஷனில் இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக தான் இருந்தது. உள்ள யாருக்குமே என்ட்ராக பெர்மிஷன் இல்லை. ஸோ ஜஸ்ட் அதை கேப்சர் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அந்த சைடு மெட்ரோ ஒர்க் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து வானம்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலம் பில்ட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பிளாட்ஃபார்ம் லெவலுக்கு பியர் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காங்கோஸ் பில்ட் பண்ணுறதுக்கும் அந்த பீன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கரண்டாக இந்த லொக்கேஷனில் போயிட்டு இருக்க வேலை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். இதை தொடர்ந்து வர ஸ்டேஷன்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.